துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருப்பதாக திருவாரூரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கீரந்தங்குடி கிராமத்தில் 3ஆம் கட்ட மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மாவட்ட ஆட்சியர் மோகன் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் கோவி செழியன், துணைவேந்தர் நியமனம் குறித்து ஆளுநருக்கும் அரசுக்கும் இருக்கின்ற முரண் குறித்த கேள்விக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்றும் அதற்கான தீர்ப்புக்காக காத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்று சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில். காத்திருப்போம். நல்ல ஒளி கிடைக்கும், ஒளிவிளக்கு கிடைக்கும். அதை செயல்படுத்தி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம். நாமக்கல் அருகே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள பெருமாப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய அரசு துவக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு அப்பள்ளி ஆசிரியர் செல்வகுமார் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் மாணவிகளின் பெற்றோர்கள் இன்று காலை பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர் செல்வகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த நாமக்கல் போலீசார் பெற்றோர்களிடம் சமாதானம் பேசி ஆசிரியர் செல்வகுமாரை கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த நிலையில் அப்பள்ளியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மாணவி கூறுகையில், ஆசிரியர் செல்வகுமார் கோ டு ஸ்லீப் என கூறிய நிலையில் அதற்கு அர்த்தம் புரியாமல் மாணவிகள் கேட்டபோது கொல்லிமலைக்கு சென்று படுத்து தூங்கலாம் என கூறியதாக மாணவிகள் புகார் தெரிவித்தனர். சார் வந்து இங்கிலீஷ்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காரு. பாப்பா வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்லீப்பிங் அப்படின்னா என்ன சார் அர்த்தம், எங்களுக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு போய் சார் கிட்ட கேட்டிருக்கா. அதுக்கு அந்த சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீயும் நானும் கொல்லிமலையில போய் நம்ம படுத்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதுக்காக தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன வார்த்தை கரெக்டுங்களா? என் பொண்ணு வந்து ஆனா என் பொண்ணுக்கு வந்து அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. வீட்டுல வந்து என்கிட்ட கேட்கலாம், இதுக்கான அர்த்தம் என்னம்மா சொன்னாரு. இதை வந்து வாதியத்துக்கு சார்ட்ட கேட்டோம். சார் வந்து சொல்லவே இல்லை, நான் அப்படிலாம் கேட்கவே இல்லம்மா அப்படின்னு. பொண்ணு மட்டும் தனியா இருந்து கேட்கல பரவாயில்ல. கூட 3-4 பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு இதே வச்சு தான் சொல்றாரு. ஆமா சார் இப்படிதான் சொன்னாங்க. பாப்பா கம்ப்ளைண்ட். புதிய கல்விக் கொள்கை திட்டம் மூலம் குலக்கல்வி திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள திட்டக்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காய்கனி அங்காடி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று கட்டிட பணியினை அடிக்கல் நாட்டி வைத்து துவக்கி வைத்தனர். பின்னர் விழா மேடையில் பேசிய சபாநாயகர் அப்பாவு, புதிய கல்விக் கொள்கை திட்டம் மூலம் குலக்கல்வி திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றும், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து இடாததால் நிதியை வழங்க மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் 3, 5, 8 வகுப்புகளுக்கு தேர்வு எழுதி தேர்விலே வெற்றி பெறவில்லை என்றால் அந்த மாணவன் அழகுராஜா காய்கறி கடை என்றால் அவர் 3வது வகுப்புல அவர் மகன் ஃபெயில் ஆயிட்டா அழகுராஜா கூட காய்கறி கடைக்கு போனோம். ஒரு தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி இருந்தா அவருடைய பையன் 5வது வகுப்புல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க அம்மாவோட தூய்மை பணிக்கு போனோம். 8வது வகுப்புல ஒரு மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் சமர தொழிலாளியாக இருந்தால் கையாளட்ட அங்க போயிடணும். நீ அப்படியே உங்க தாய் தகப்பன் தொழிலுக்கு நீங்க போனா 2 லட்சம் ரூபாய் உனக்கு வட்டி இல்லாமல் தருகிறேன் என்று சொன்னால் நியாயமா? நீங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள சீலியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரோஜா. இவரது விவசாய தோட்டத்தில் கறவை மாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவரது விவசாய தோட்டத்தில் உள்ள பசுமாடு ஒன்று 2 தலையுடன் கன்று ஈன்றது. இதை பார்த்த விவசாயி திகைத்து நின்று ஆச்சரியத்துடன் பார்த்தார். மேலும் இந்த தகவலை அறிந்த அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்தோடு 2 தலையுடன் பிறந்த கன்றுக்குட்டியை பார்த்து செல்கின்றனர். காரைக்காலில் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். காரைக்கால் வட்டார வளர்ச்சித்துறை மூலம் பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக புதுவை மாநில ஊரக வாழ்வாதார திட்ட பயனாளிகளுக்கு விதைகளை ஆட்சியர் வழங்கினார்.
பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர், அனைத்து செயல்களிலும் ஆண்கள் பெண்கள் வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரும் சமம் என்று நினைக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் 1000க்கும் மேற்பட்டோர் கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். அதிமுகவில் பிரிந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள தனது பண்ணை வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே உட்கட்சி பிரச்சினை என பல்வேறு யூகங்கள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாகவும், இந்த நிலையில் அதிமுகவில் பிரிந்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று கருத்து தெரிவித்தார். அதிமுகவில் இணைய எந்த நிபந்தனையும் இல்லை. 2026 ஒன்றிணைந்தால்தான் அதிமுகவிற்கு வாழ்வு, இல்லையென்றால் அனைவருக்கும் தாழ்வுதான் என்று கருத்து கூறினார். பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசுவதற்கு எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை என்று டிடிவி தினகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடைபெற்ற செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அமைச்சர்கள் என அனைவரும் தலையிட்டு சுமூகமான தீர்வை கொண்டு வராமல் திமுக அரசு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி வருவதாக சாட்டினார். மேலும் தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அருகதை கிடையாது என்று எச்சரித்ததோடு, தங்களுடைய சுய விளம்பரத்திற்காக ஒரு சிலர் அவரை பற்றி அவதூறு பேசி வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே தலைகுடிவிட்டால் தருகிறது. பெரியார் இருக்கிற மாபெரும் தலைவரை பற்றி யாருக்கும் அவரை விமர்சித்து பேசுவதற்கு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் அருகதை இல்லை என்றுதான் நினைப்பேன். அவரை விமர்சித்து பேசுகிற அளவிற்கு அவரிடம் எந்த தவறும் இல்லை. விளம்பரத்திற்காக நிச்சயமானவர்கள் செய்வார்கள். அதை புறத்தல்லுங்க, நீங்க திரும்ப திரும்ப கேட்டு அதை நீங்க பெருமைப்படுத்த வேணாங்கிறத என்னுடைய கோரிக்கை. பாஜக அதிமுக சேர்ந்து வந்தாலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது என கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுகவின் வாக்குகள் 5% அதிகரித்துள்ளதாக சி-ஓட்டர் கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி செய்தியாளர் சந்திப்பில் கூறிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என கூறினார். மேலும் அதிமுக பழனிசாமி கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், ஈரோடு கிழக்கு தொகுதியில் முதல் முறையாக அதிமுகவினர் திமுகவிற்கு வாக்களித்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வாக்குகள் 52% அதிகரித்துள்ளது. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தாங்கள் எதிரிகள் இல்லை, மத்திய அரசிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், சென்சஸை நடத்துங்கள் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. நாங்கள் எடுப்பது சட்டப்படி பூர்வீகமாக செல்லாது. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அண்ணன் தம்பி சண்டைகள் சரியாவது போன்று அதிமுகவில் நிலவும் பிரச்சினைகளும் சரியாகிவிடும் என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளில் சாலை வசதி, குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுக மாமன்ற உறுப்பினர்களோடும் மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயனிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது, முடக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது, ஆனால் முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவார். எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. துரோகிகளின் வாதங்களால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் சர்வாதிகாரியாக மாறி சாட்டையை சுழற்றி நடவடிக்கை எடுப்பேன் என கூறிய முதலமைச்சர் தற்போது எங்கே இருக்கிறார் என தெரியவில்லை என்று சாடியதோடு, முதலமைச்சர் சாட்டையை சுழற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்தான் சாட்டையை சுழற்றுவது போன்று தெரிகிறது என கருத்து கூறினார்.
மேலும் குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள் நடைபெறும் சண்டை போன்று அதிமுகவில் பிரச்சனை நிலவுகிறது. அண்ணன் தம்பி சண்டைகள் சரியாவது போன்று அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என கூறினார். ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பிரச்சனை வருது, ஆனா ஒன்னாயிராங்கல்ல, அதெல்லாம் ஆகும். ஒன்னும் நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். வெல்றோம், ஆட்சியில் அமர்றோம், மக்களுக்கு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை நடத்துறோம். மேட்டுப்பாளையம் அருகே ஊராட்சி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக புகார் எழுந்த நிலையில் தண்ணீரின் தரம் குறித்து எம்எல்ஏ செல்வராஜ் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டம் ஜடையம்பாளையம் ஊராட்சியில் உள்ள 6 வார்டு பகுதிகளுக்கு பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து சுத்திகரிப்பு செய்து தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக ஆலாங்கொம்பு, தண்ணீர் தடம், வீராசாமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்யும் குடி தண்ணீர் துர்நாற்றத்துடன் கருப்பு நிறத்துடன் வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். இந்நிலையில் ஆலாங்கொம்பு பகுதியில் பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் இடம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், பவானி ஆறு போன்ற பகுதிகளில் ஊராட்சி செயலாளர் மற்றும் பொதுமக்களுடன் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் கையில் மாசுபட்ட தண்ணீர் பாட்டில்களுடன் வந்து எம்எல்ஏவிடம் முறையிட்ட போது பொதுமக்கள் ஆற்றில் கழிவுநீர் கலந்ததாக புகார் அளித்த நிலையில் உடனடியாக அப்போது பொதுமக்கள் கையில் மாசுபட்ட தண்ணீர் பாட்டிலுடன் வந்து சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தண்ணீரை ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்திற்கு அனுப்ப உத்தரவிட்டார். மேலும் தற்காலிகமாக பொதுமக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க திருப்பூர் குடிநீர் திட்டத்தில் இருந்து தண்ணீர் வழங்க ஊராட்சி நிர்வாகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.